வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 30ஆம் பாசுரம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிழைஞ்சி. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य नमः. इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवयல் पुதுவை ஆனாள் அலங்கற்கு பண்ணு திருப்பாவை பரவரியம் இன்னிசைய பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல சூடி கொடுத்த சுடற் கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி கடவர் கிண்ணை இது என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்ல. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றி அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர் வீரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரென்பாவாய். போல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோரி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான்மறைகளோருமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோலதமிழ் ஐயஞ்சுமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே 143 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.
இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். பார்க்கடலை கடைந்த மாதவனே, கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனே, சந்திரனை போன்ற முகம் கொண்ட பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த பெரியாழ்வார் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழால் 30 பாடல்களை பாடியுள்ளார். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடைய, அழகிய கண்கள் கொண்ட, திருமுகத்தை உடைய, செல்வத்திற்கு அதிபதியான திருமாலின் ஆசிகளுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்புடன் பெறும் இன்பத்துடன் வாழ்வார். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.